அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிராத்து பாலத்துல கேட்கப்படும் 7 கேள்விகளை தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு இந்த வாழ்க்கையே எப்படின்னா ஒரு எக்ஸாம் வருது. இப்போ நம்ம ஸ்கூல்ல வைக்கிற எக்ஸாம்ல எல்லாம் நம்ம எல்லாத்துலயுமே 99 எடுத்துட்டோம். அதாவது சயின்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷ் எல்லாத்துலயுமே 90 எடுத்துட்டோம். ஒரு சப்ஜெக்ட் தமிழ்ல மட்டும் என்ன பண்ணிட்டோம், 10 மார்க் எடுத்துட்டு ஃபெயிலாக போயிட்டோம். அப்போ என்ன எல்லாத்துலேயும் 99 எடுத்ததுக்கு நம்மளுக்கு என்ன பாஸ்ன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க? இல்லை, ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனதுனால நம்மளை ஃபெயில் ஆக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் அல்லாவோட நீதி இருக்கு. இந்த சிராத்து பாலத்தில் மொத்தம் 7 கேள்விகள் கேட்கப்படும். அதில் எல்லா ஒவ்வொரு கேள்விகளுக்குமே நம்மள்ட்ட ஆன்சர் இருக்கணும். ஒரு கேள்வியில் நம்ம தவறிட்டா கூட அவ்வளோதான், அதுக்கு கீழே நரகம் இருக்கும், நம்ம அதில் விழுந்துருவோம். ஸோ அப்படிப்பட்ட 7 கேள்விகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுல முதல் கேள்வி நம்பிக்கை. அல்லாஹ் மீது நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிறோமோ அதன் மீது அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான். செகண்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம தொழுகை, நம்ம எவ்வளோ ப்ரேயர் பண்ணோம், எந்த மாதிரியான உண்மையான அளவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னு கேட்கப்படும். மூணாவது கேள்வி நம்மளோட ஜகாத், நம்ம தர்மம் செஞ்சோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படும். நாலாவது நோன்பு, ஃபாஸ்டிங், நம்ம இந்த ரமலான் மாதத்துல கரெக்டா நோன்பு பிடிச்சவா அப்படிங்கிறதும் கேட்க. அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா யாத்திரை, அதாவது நம்மள்ட்ட நல்லா வெல்த் இருந்து நம்ம அந்த யாத்திரை மக்கால போய் நம்ம உம்ரா செய்யலைனாலோ ஹஜ்ஜு செய்யலைனாலோ அதை பத்தியும் நம்மளுக்கு கேள்வி கேட்கப்படும். அடுத்தது ஆறாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கு ரைட்ஸ் டு அதர்ஸ், அதாவது மற்றவர்கள் மீது உள்ள உரிமை. இப்போ ஒருத்தவங்களோட நம்ம பேசாமல் இருந்தா, அடுத்தவங்களுக்கு நம்ம செஞ்ச ஒரு துரோகம், அந்த மாதிரியானதுமே விசாரிக்கப்படும். ஏழாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் இது கருதப்படுது. ஏன்னா முஸ்லிம்களோட ஒரு பாதி பகுதி, ஈமானோட பாதி பகுதியே இந்த சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுத்தத்தை பற்றி ஏழாவது கேள்வியாக கேட்கப்படும், நம்ம எவ்வளோ சுத்தமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்க் முக்கியமா மார்க்கம் முக்கியமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் சூஸ் பண்றது என்னன்னா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா மறுமை நாள்ல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதியாகவும் நிலையாகவும் இருக்குது. அப்ப அந்த மறுமை நாளுக்கு நம்ம எவ்வளோ எஃபெக்டை போடணும்னு யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் நுழைய வைப்பானாக. ஆமீன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரை நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.